நிச்சயமாக பானு. தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் அருகே ஒரு அன்னை முதியோர் இல்லமானது செயல்பட்டு வருகிறது. இந்த முதியோர் இல்லத்தில் ஒரு 50க்கும் மேற்பட்ட முதியவர்கள், ஆண்கள், பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டவர் அங்கு வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு மாமிச உணவு சாப்பிட்டதாக கூறப்பட்ட நிலையில் அதன் காரணமாக அவர்களுக்கு உடல் ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது. இந்த உடல் ஒவ்வாமை ஏற்பட்டதன் காரணமாக நேற்று முன்தினம் ஒரு 11 நபர்கள், ஆண்கள், பெண்கள் உட்பட ஒரு 11 நபர்கள் தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் முதற்கட்டமாக செங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சங்கர், முருகம்மாள் மற்றும் தொக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த அம்பிகா என்று 3 பேர் ஏற்கனவே நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் பெரிய அளவாக பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் இதனைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு சுந்தரபாண்டியபுரம் முதியோர் இல்லத்திற்கு விரைந்து சென்ற கோட்டாட்சியர் லாவண்யா நேரடியாக சென்று அங்கு கள ஆய்வை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அங்கு உணவு அருந்திய மேற்கொண்டும் 50 நபர்களை உடனடியாக 5 ஆம்புலன்ஸ்கள் மூலமாக தென்காசி அரசு தலைமை மருத்துவமனைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிகிச்சைக்காக அனுப்பி வைத்ததுடன் மேலும் அந்த முதியோர் இல்லத்திற்கு விசாரணை மேற்கொண்டு அந்த முதியோர் இல்லத்தை உடனடியாக சீல் வைக்கும் நடவடிக்கைகளும் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நேற்று சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்ட 50 நபர்கள், பெண்கள், ஆண்கள் உட்பட 50 நபர்கள் நேற்று அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று காலை தனலட்சுமி என்ற மூதாட்டி, 70 வயது நிறைந்த தனலட்சுமி என்ற மூதாட்டி இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் உடல் ஒவ்வாமை காரணமாக, உணவு அருந்தியதில் உடல் ஒவ்வாமை ஏற்பட்டதன் காரணமாக இன்று தனலட்சுமி என்ற மூதாட்டி உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கையானது 4ஆக அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் மற்றும் கோட்டாட்சியர் தலைமையில் விசாரணையானது துரிதமாக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த முதியோர் இல்லத்தின் காப்பகத்தின் உரிமையாளரிடமும் தொடர் விசாரணையானது நடைபெற்று வருவது என்பது குறிப்பிடத்தக்கது.